கொஞ்சம் கூட நெனச்சு பார்க்கல. மாமா திடீர்னு நண்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒவ்வொரு நண்டு நல்ல பெருசா, நல்லா சதையா இருந்துச்சு. அத ஜம்முன்னு கிரேவி வச்சிரலான்னு சொல்லிட்டு, இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அப்படியே கீரை பொரியலும் பண்ணிரலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா, இந்த நண்டு வந்து கழுவி சமைக்கிறது கூட ஈஸி தான். ஆனா, சாப்பிட தான் ரொம்பவே கஷ்டம். இன்னைக்கு வந்து நல்லா ஜம்முன்னு கிரேவியும் வச்சுட்டு, அப்படியே வந்து பொரியலும் வச்சுட்டு இருந்தேன். ஆனா, திடீர்னு தோணுச்சு. ஆனா, 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு நண்டு வந்து ரசம் வைக்கிற வீடியோ பார்த்தேன். வேற லெவல்ல வச்சிருந்தாங்க. அந்த நண்ட வந்து நல்லா உரல்ல போட்டு இடிச்சு, வெங்காயம், தக்காளி அதெல்லாம் இடிச்சு எடுத்து ரசம் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அப்படி பண்ணிரலான்னு சொல்லிட்டு, இதுலேருந்து பாதி நண்டு எடுத்தோம்னா, நம்மளையும் தூக்கி போட்டு இடிச்சிருவாங்க. அதனால ஒரு 2 நண்டு எடுத்து அப்படியே அத உரல்ல போட்டு இடிச்சு, வெங்காயம், தக்காளி அதையும் இடிச்சு எடுத்து ரசம் வச்சேன். நெனச்சு கூட பார்க்கல இவ்ளோ டேஸ்ட்டா அருமையா இருக்குன்னு சொல்லிட்டு, சும்மாவே குடிக்கலாம். அவ்வளத்துக்கு ரசம் நல்லா அருமையா இருந்துச்சு. நண்டு கிரேவியும் சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஒரு பிடி அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் வச்சு நல்லா சாப்பிடறதுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. எங்க ஆளும் வந்துட்டு இன்னைக்கு வந்து நண்டு ரசத்த பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னு தான் நெனச்சோம். ஆனா, 1 கப் எக்ஸ்ட்ரா வாங்கி கூட குடிச்சாங்க.